இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட் படித்து முடிச்சுட்டோ இல்லை படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்டோ பெரிய கம்பெனியில் வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை கவர்மெண்ட் வேலை தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தேடிட்டு இருக்க கேண்டிடேட்டுக்கு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிருக்கு, எந்த மாதிரியான அப்ளிகேஷன் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாமே போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபியூச்சர் லைஃப் அப்படின்ற இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன். இந்த சேனலில் ஆரம்பித்து 2 இயர்ஸ் ஆக போகுது. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 2 இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த சேனல் ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை படித்து முடிச்சு வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க. அதே மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நம்ம சுருக்கமாக பெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நந்தம்பாக்கம், சென்னை இவங்க கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கின் இன்டர்வியூ அனௌன்ஸ்மெண்ட்டு தான். ஸோ இந்த வாக்கின் இன்டர்வியூக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன க்ரைட்டீரியா அப்படின்றத 1 by 1 பார்த்துருவோம். ஸோ இது 1 இயர்க்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஇ பிடெக் படித்த டிகிரி ஹோல்டர்ஸ், அதே மாதிரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ், பிபிஏ பிகாம் பிபிஎம் படித்த கிராஜுவேட்ஸ் இவங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படித்தவங்க எப்போலேருந்து படித்தவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021, 2022, 2023, 2024 அண்ட் 2025. ஸோ 21லேருந்து 25 வரைக்கும் கிராஜுவேட் ஆகி வெளியே வந்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீமில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஇக்கான அந்த ப்ரோக்ராம் பார்த்துருவோம். அது கிராஜுவேட் கேட்டகரி 1ல் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்ற டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 25 ஓப்பனிங் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 5 ஓப்பனிங் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 3 ஓப்பனிங் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்க்கு 2 ஓப்பனிங். டோட்டலாக 64 ஓப்பனிங் பிஇ ஆர் பிடெக் படித்தவங்களுக்கு. ஸோ மந்த்லி ஸ்டைபண்டாக உங்களுக்கு 17,500 கிடைக்கும். இது 1 இயர் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ படித்த கேண்டிடேட்கானது. ஸோ இது கேட்டகரி 2ல் வருது. டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 5 ஓப்பனிங்கும், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 5 ஓப்பனிங்கும், மொத்தம் 10 ஓப்பனிங் இருக்குது. இவங்களோட மந்த்லி ஸ்டைபண்ட் பார்த்தீங்கன்னா 12,500. இதுவும் 1 இயர்க்கான அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம். அடுத்தது கேட்டகரி 3ல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்ரெண்டிஸ் அப்படின்ற டாபிக் கீழே பிகாம் பிபிஏ பிபிஎம் படித்தவங்களுக்கு 10 ஓப்பனிங் இருக்குது. ஸோ இதுக்கு 12,500 மந்த்லி ஸ்டைபண்டாகவும் இதுவும் 1 இயர் ப்ரோக்ராமாகவும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா அண்ட் பாண்டிச்சேரி இந்த சதர்ன் ரீஜனை நேட்டிவாக வச்சிருக்கிற கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் உங்களை கிராஜுவேஷன் டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ரெகுலர் ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படித்த ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்றது 25 வயசு. இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ். ஸோ 25ன்றதை 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்கவங்க எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி, 10 இயர்ஸ் ஃபார் பிடபிள்யூபிடி கேண்டிடேட். இது ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மினிமம் பர்சன்டேஜ் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கியிருக்கணும் டிப்ளமோ அண்ட் கிராஜுவேட் படித்தவங்க. இதே பிகாம் பிபிஏ பிபிஎம் படித்தவங்க 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மாத்திரம் 10% குறைச்சி 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே இந்த நேட்ஸ்லேயோ நாப்ஸ்லேயோ அப்ளை பண்ணி ஏதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்லை அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் இப்போ படிச்சுட்ருக்கீங்க இல்லை படிக்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மாதிரி ஏற்கனவே ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு 1 இயர் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது நீங்கள் உங்கள் கிராஜுவேஷனில் டிப்ளமோவில் நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இந்த செலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ சிஜிபியாக இருந்தாலும் சரி, பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி, மார்க்காக இருந்தாலும் சரி, அதை பேஸ் பண்ணி மாத்திரம்தான் இது இருக்க போகுது. இது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அப்ளிகபிள், எல்லாமே அப்ளிகபிள். அதே மாதிரி என்னென்ன கேட்டகரியோ கேட்டகரி வைஸும் எல்லாமே அப்ளிகபிள். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் முடித்த உடனே எங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதில் வந்து நீங்கள் 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் முடிச்சப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தருவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம் ஒன்று எழுத சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த 1 இயரும் உங்களை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நல்ல வெரி குட் பர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற கேண்டிடேட், அதே சமயத்தில் இவங்க ஒரு டெஸ்ட் வைக்கிற கேண்டிடேட்டுக்கு அதுக்கப்புறமா உங்களோட இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சப்புறம் ட்ரெய்னி இன்ஜினியர் 1 அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஜினியர் 1 அப்படின்ற இந்த கேட்டகரியில் என்ன சேலரி கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் 30,000ம், அதே மாதிரி செகண்ட் இயர் நீங்கள் அங்கேயே கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா 35,000ம், ஃபோர்த் இயர் அங்கேயே கண்டினியூ பண்ணுறீங்கன்னா 40,000ம் சேலரியாக கிடைக்கும். இதே தான் அப்ளிகபிள் டிப்ளமோக்கும், அதே மாதிரி பிபிஏ பிகாம் படித்த அந்த கிராஜுவேட்ஸ்க்கும். ஸோ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து 25,000ம், செகண்ட் இயர் வந்து 26,000ம் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். இந்த நான் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, அது 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணணும். அது வந்து சொல்லியிருக்காங்க. இது தவிர என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நாப்ஸில் ஏற்கனவே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதோட ஐடி பாஸ்வேர்ட் வச்சு இப்பவும் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் இது வரைக்கும் நான் நாப்ஸில் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ், மறுபடியும் இப்போ போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இப்போ சொல்லியிருக்கேன். நாப்ஸ் இல்லை நாப்ஸோட வெப் போர்ட்டலுக்கு போயிடுங்க. வெப் போர்ட்டல் போயிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்கள் அப்பா அம்மா பேர், உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் லிங்க் வரும் உங்கள் மொபைலுக்கும் இமெயில் ஐடிக்கும். ஸோ ஆக்டிவேஷன் லிங்க் கொடுத்து நீங்கள் அந்த 12 டிஜிட் நம்பர் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்றைக்கி மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறமும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் லிங்க் வந்தப்புறம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க, எந்த இயர் முடிச்சிங்க, அந்த மாதிரியான உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் நிறைய கேட்பாங்க. அந்த எல்லாமே ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு இந்த ப்ரோக்ராம் மாத்திரம் இல்லை, இதுக்கப்புறம் வர எந்த ப்ரோக்ராம் வேணால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த நாப்ஸில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அந்த 1 இயரும் உங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டி உண்டு. ஃபுட்டு வந்து ஒரு நார்மல் ரேட்டில், கம்மியான ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அக்காமடேஷன் எதுவுமே தரமாட்டாங்க இந்த 1 இயருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து போகிறதுக்கான அந்த ட்ராவலிங் அலவன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வாக்கின் இன்டர்வியூ அப்படின்றதுனால ஒரிஜினல் அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பி எதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா, எஸ்எல்சி அப்படி இல்லைன்னா 10th சொல்கிற மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, அதே சமயத்தில் எல்லா செமஸ்டரோட தனித்தனி மார்க் ஷீட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. கிராஜுவேஷன் படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்களுக்கும் அதே வரும். இதை தவிர வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி, டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட், கிராஜுவேஷன் டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் கேட்டகரி பேஸ் பண்ண அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிடுங்க. சிஜிபி கன்வர்ஷன் அது வந்து உங்களோட மார்க் ஷீட்டில் பின்னாடி இருக்கும். அந்த கன்வர்ஷன் அதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்களோட யூனிவர்சிட்டியில் என்ன மாதிரியான கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான அந்த ஃபார்முலா வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் கொடுத்துருங்க. இங்கே கொடுத்துருக்கிற இந்த லிங்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன். இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிங்க. நான் வீடியோக்காக ரொம்ப ஷார்ட் பண்ணியிருப்பேன் இன்ஃபர்மேஷன்ஸை. ஸோ படித்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்போ இந்த வாக்கிங் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், நந்தம்பாக்கம், சென்னை 600089 அப்படின்ற இந்த அட்ரஸில் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு அண்டு பிகாம், பிபிஏ, பிபிஎம் படித்தவங்களுக்கு 5th February 2026 9:30 AM வாக்கின் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிடும். பிஇ பிடெக் மெக்கானிக்கல், அதே மாதிரி பிஇ பிடெக் சிவில், இது ரெண்டும் படித்தவங்களுக்கு 6th February 2026 9:30 வாக்கின் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிடும். பிஇ பிடெக் இசிஇ, பிஇ பிடெக் ட்ரிபிள்இ, பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இது 3ம் படித்தவங்களுக்கு 7th February 2026 9:30 AM வாக்கின் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாக்கின் இன்டர்வியூவில் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.